திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருள் வியாபாரிகளின் கேந்திரமாக உருவெடுத்துள்ளது. திமுகவினரும் காவல்துறையினருமே போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் அவலம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் போதைப் பொருளையும் திமுக ஆட்சியையும் பிரித்து பார்க்க முடியாத வண்ணம் திமுக நிர்வாகிகளே வெளிநாடுகளிலிருந்தும் வெளிமாநிலங்களிலிருந்தும் போதைப் பொருளை கடத்துவதும் விற்பனை செய்வதும் நாளுக்கு நாள் அதிகரித்துவிட்டது. இது போதாதென்று காவல்துறையினரும் போதைப் பொருளை விற்பனை செய்வது தமிழகத்துக்கு மேலும் தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது. திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்குடன் தொடர்புடைய பலர் டெல்லியில் பதுக்கி வைத்த 50 கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து சர்வதேச அளவில் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள சுங்கத்துறை அதிகாரிகளோடு தொடர்பு வைத்துக் கொண்டு சுமார் 3500 கிலோவுக்கு 2000 கோடி ரூபாய்க்கும் மேலான போதைப் பொருள் கடத்தப்பட்ட விவகாரம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கு தலைகுனிவை தந்ததோடு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னையிலிருந்து ராமநாதபுரம் வழியாக இலங்கைக்கு 70 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை கடத்திய திமுகவைச் சேர்ந்த மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவு துணைத் தலைவர் இப்ராஹிம், பைசூல் ரஹ்மான், மன்சூர் போன்றவர்கள் சிக்கினர். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக திமுக ஆட்சியில் தற்போது வரை 44,227 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 65,661 பேர் சிக்கியுள்ளனர். இவர்களிடமிருந்து 1,06,663 கிலோ கஞ்சா, 38.31 கிலோ ஹெராயின், 2,56,108 கிலோ போதைப்பொருள் மாத்திரைகள், மெத்தபெட்டமைன், NLSD ஸ்டாம்ப் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு மட்டும் போதைப் பொருளை கடத்தியதாக 10,665 வழக்குகளும், இதேபோல் 2023ஆம் ஆண்டில் 10,256 வழக்குகளும், 2024ஆம் ஆண்டில் 10,750 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறை தலைமை அலுவலக குறிப்பு கூறுகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டில் 110 கோடி ரூபாய் மதிப்புள்ள 112 கிலோ மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்ததோடு கடத்தல்காரர்களை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் 2 பேரும் திமுகவின் அயலக அணி நிர்வாகியாக இருந்த ஜாபர் சாதிக்கின் கூட்டாளிகள் என்பதும் தெரிய வந்தது. திமுக ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தல் விமானம், ரயில், கப்பல், படகு, பேருந்து, கார், லாரி, இருசக்கர வாகனம், கொரியர் சர்வீஸ் என பல்வேறு பரிணாமங்களில் கடத்தப்படுகிறது. இதில் மிகப்பெரிய அளவில் கடத்தல் செய்வது திமுக நிர்வாகிகளும் காவல்துறையும் என்பதுதான் வேதனையின் உச்சம். சர்வதேச அளவில் திமுக ஆட்சியில் போதைப்பொருள் மையமாக தமிழகம் மாறியதோடு இளைஞர்களின் வாழ்வு சீரழிந்து கிடப்பதுதான் திமுகவின் மெகா சாதனை. முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறையில் இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காகவே போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, மதுவிலக்கு அமலாக்கத்துறை, தமிழக கடலோர காவல்படை ரோந்து பிரிவு, காவல்துறை உளவு பிரிவு, கியூ பிரிவு, OCI என பல்வேறு பிரிவுகள் உள்ளன. ஆனால் அவையெல்லாம் கும்பகர்ண தூக்கத்தில் கிடப்பதாகவும் ஸ்டாலின் மயக்கத்தில் கிடப்பதாகவும் இதனால்தான் தமிழகத்திற்கு இந்த தலைகுனிவு என்று போதையால் சீரழிந்த குடும்பங்கள் வேதனை தெரிவிக்கின்றன. நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் முனைவர் கோ. ஜெயக்குமார்.